Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மேஷ் பண்ணாதீங்க, கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலாக்கு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலாவுக்கு கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இல்லை கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா தூள் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.